மற்றும் ஒரு அண்மை செய்தி. செம்பரம்பாக்கம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 22.60 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செம்பரம்பாக்கம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 22 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 796 கன அடியாக நீர் இருப்பு இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் 195 கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். செம்பரம்பாக்கம் பகுதியில் 22.60 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. தற்போது ஏரியின் நீர்மட்டம் எவ்வளவாக இருக்கிறது? உபரி நீர் எந்த அளவுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் இந்த ஏரியில் இது சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதியிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் இதனால் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றியுள்ள 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 22.16 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அணையின் மொத்தம் 24 கன அடியாக உள்ளது. இதனுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 24 கன அடி. தற்போது அணையின் 21 கன அடியாக உயர்ந்துள்ளது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3645 மில்லிமீட்டர் தேக்கி வைக்க முடியும். தற்போது இந்த நீர் குடிநீர் தேவைக்காக தற்போது 195 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர் வரத்து பார்த்தீங்கன்னா 790 கன அடியாக கொண்டிருக்கிறது. மொத்தமாக இந்த தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றியுள்ள பகுதியில் நீர்பிடிப்பில் நீர் வரத்து அதிகரித்து வருவதால் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். நீர் வரத்து அதிக நீர் பிடிப்பை அந்த நீரை வெளியேற்றுவது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த நீர் தொடர்ந்து அதிகரித்தால் நீர் மட்டம் உயர்ந்தாலும் தொடர்ந்து அந்த நீரை எவ்வாறு வெளியேற்றுவது, எவ்வளவு கனஅடி வெளியேற்றுவது என்று பொதுப்பணித்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். வினோத். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பு தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.